கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள பூங்காவில் விளையாடிய 2 சிறுவர்கள் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்ததற்கு மின்வாரியம் காரணம் இல்லை என பூங்காவில் ஆய்வு செய்த மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு நடந்தது என்ன என்பது குறித்து செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, மின்வாரியம் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? மின்வாரிய அதிகாரிகள் சற்று நேரத்துக்கு முன்னர் சரவணம்பட்டி ராணுவ குடியிருப்பு வளாகத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். ஆய்வுக்கு பின்னர் இது முழுக்க இந்த குடியிருப்பு நிர்வாகத்தினுடைய பொறுப்பு தான் எனவும் மின்வாரியத்தினுடைய பொறுப்பு எதுவும் கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நிர்வாகத்தினுடைய அலட்சியம் காரணமாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே உயிரிழந்த 2 குழந்தைகளின் உடல் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவரது குழந்தையது உறவினர்கள் மற்றும் அந்த பக்கத்து வீட்டு நபர்கள் என ஏராளமானோர் இங்கே வந்திருக்கிறார்கள். சம்பவம் என்ன எப்படி நடந்தது என்பது குறித்து அந்த குடியிருப்பு வாசி மோகன் நம்முடைய இருக்கார், அவரிடம் பேசலாம். சார், நேற்று மாலை உண்மையில் என்ன நடந்தது? அங்கே என்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு நேற்று மாலை? பசங்க ஒரு 10-20 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்க்கில். ஒரு மணி 6-6:30 இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நான் இது நேரடியாக பார்க்கலிங்க. சொன்னது என்னென்னா பையன் ஃபஸ்ட்டு போய் மாட்டிக்கிட்டான். அப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஷாக் அடிச்சு பிடிச்சிட்டாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் அவங்க அதே பொசிஷனில் இருந்திருக்காங்க. ஸோ பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே போய் சத்தம் போட்டு இப்போ தொடர்க்கு ட்ரை பண்ணியிருப்பாங்களா என்னென்னு தெரியல. அவங்களுக்கும் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. உடனே அவங்க சத்தம் போட்டிருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் இருந்த பெரியவங்கலாம் லைனை ஆஃப் பண்ணிட்டு இவங்களை உடனே அவங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ போகிறப்பவே அவங்க அங்கே போன உடனே டாக்டர் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நேற்று நடந்ததுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் பார்க்கல, பட் இது சொன்னதை வச்சு. அந்த பூங்காவில் எப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கெல்லாம் எப்போ பண்ணாங்க? அந்த வயரெல்லாம் எப்போ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க? இது இப்போது புதுசாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பார்க் ரெடி பண்ணாங்க. அந்த ஒயர் பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா அது அவங்க சைடில் தான் போட்டிருக்காங்க சொல்லி சொன்னாங்க. பட் இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடியில் வேறு ஏதாவது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலிங்க. பட் இந்த வேலை நடந்தது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்துருச்சுங்க. இப்போ 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்றது, நிர்வாகம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி மின்வாரிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே குடியிருப்பு வாசிகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தெரியலிங்க. அது போலீஸ் விசாரணையில் தான் தெரியும் யார் பொறுப்பு என்னன்ட்டுங்க. பட் இது மாதிரி மற்ற இடத்துலையும் கொஞ்சம் அந்த மழை காலத்தில் ஏதாவதுனா நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க மாட்டிருக்கு. ஏன்னா இது எப்படி லைன்லாம் போகுதுன்னு யாருக்கும் தெரில. இது ஒரு இடத்துல இது மாதிரி நடந்திருக்கு. நான் வேறு இடத்துலலாம் யாரும் செக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அது மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து செக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குடியிருப்பு வாசியுடைய இது எப்படி இருக்குது? ஏன்னா ஒரு அதிர்ச்சியான சம்பவம். 2 குழந்தைகள் விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசியோட மனநிலை எப்படி? ஆமாங்க, அது ஏன்னா மிகப்பெரிய இது இழப்பு தாங்க. இது யார் குழந்தைங்களுக்கு வேணாலும் நடந்திருக்கலாம். ஏன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. இது நாள் வரைக்கும் இது மாதிரி நாங்கள் எதுவும் கேள்விப்பட்டதில்லை. நல்லா பீஸ்ஃபுல்லான இது ஒரு அழகான கம்யூனிட்டி தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது. இது என்ன நடந்ததுன்னு தெரியலிங்க. ஸோ இது மேற்கொண்டு யாராவது விசாரணை பண்ணி இது மாதிரி வேறு எங்கேயும் நடக்காத மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அதுதான் இந்த இழப்புலையும் நாங்கள் சொல்கிற விஷயம் அதுதாங்க. வழக்கமாக அந்த பார்க்கில் குழந்தைகள் எவ்வளோ குழந்தைகள் வரைக்கும் விளையாடிட்டு இருப்பாங்க? குறைஞ்சது 10 to 20 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க எப்போவுமே. ஸோ நேற்று ஒரு 10 குழந்தைங்களுக்கு மேலே விளையாண்டுட்டு வந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக இவங்க 2 பேர் மாட்டினோடனே அவங்க போய் எதுவும் அவங்கள யாரும் காப்பாற்ற ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் ஷாக் அடிச்சோடனே வந்துட்டாங்க. அப்படிலாம் மிகப்பெரிய இழப்பாக இருந்திருக்குங்க. அந்த 2 குழந்தைகள் சிக்கணும், மற்ற குழந்தைகள் அந்த ஷாக் அடிச்சிருக்கு, கரண்ட் பாஸ் ஆகிருக்கு அப்படின்றத உணர்ந்துருக்காங்க இல்லையா? உணர்ந்துருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க உடனே எல்லாத்தையும் பெரியவங்களை கூப்பிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போனாங்க. மற்ற குழந்தைகளுடைய மனநிலை அது எப்படி இருக்குது? அது ரொம்ப கஷ்டங்க. பட் அதெல்லாம் நம்ம அவங்கள பார்த்து பேசினா தான் தெரியும். இந்த 2 குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த 2 குழந்தைகள் உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மத்தியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.